என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன். நாங்கள் வந்து திருப்பூர் கூத்தம்பாளையத்தில் கிளாத்திங் கம்பெனி வச்சுருக்கோம். நாங்கள் வந்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து எலக்ட்ரிஷன் வேலை பார்த்துட்டு இருந்தேன். 10th முடிச்சுட்டு அப்படியே எலக்ட்ரிஷன் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் வந்து அந்த வேலையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நானும் ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு கிளாத்திங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் நெக்ஸ்ட் ஜோன் கிளாத்திங். இந்த கம்பெனி வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து அமேசானில் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி வந்தோம். அமேசானில் ஸ்டார்ட் பண்ணப்போ எங்களுக்கு வந்து கரெக்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஃபாலோ பண்ண தெரியாதனால அமேசானில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து யூடியூப் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம். ஆனால் வந்து எங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்ஸ்டா வந்து ரீல்ஸ் போட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பாப்புலர் பண்ணோம். நிறைய பேருக்கு வந்து இது மூலிமா தெரிய ஆரம்பிச்சோன்னே இப்போ கிளாத்திங்கில் வந்து நாங்கள் டிஷர்ட், அதுக்கப்புறம் பேண்ட்டு, கார்கோ பேண்ட் இது எல்லாத்தையும் நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணி நாங்களே ஓனாக சேல் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து டேர்ன் ஓவர் வந்து மந்த்லி ஒரு 10 lakhலேருந்து 20 லட்சம் வரைக்கும் நாங்கள் வந்து டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹோல்சேல் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம். புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நாங்களே ஓனாக கிரியேட் பண்ணி ஓனாக சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஐடியா உங்களுக்கு டக்குன்னு எப்படி வந்துச்சு? இதுக்கு எவ்வளோ நீங்கள் இப்போ பேசிக்காக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க? இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி கிரியேட் ஆச்சு? இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிரியேட் ஆனது ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் அமேசானில் சேல் பண்ணோம். அதில் எங்களால் பண்ண முடியல. அதனால சரி நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டா இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம், ரீல்ஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டோம். அது ரீச் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆச்சு. டக்குன்னு நல்லா ரீச் ஆகும்போது நாங்கள் ஓன் வெப்சைட் இந்த மாதிரி லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு 1 lakh வரைக்கும் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அமௌண்ட் அங்கேயே கடன் வாங்கி ரெடி பண்ணி கம்பெனி இப்போ ஓரளவு கொண்டு வந்துட்டோம். இப்போதைக்கு எங்ககிட்ட ஒரு 25 பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வெப்சைட்டுக்கு தனியாக ஒர்க் பண்ணுறாங்க, கொரியருக்கு தனியாக ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் தனித்தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து பார்சல் பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு 3 பேர், ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஒரு 20 பேர், இந்த மாதிரி தனித்தனி ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் தனித்தனியாக பிரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து 4 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 3 பேர் இருந்தோம். இப்போ 4 பேர் வந்துட்டாங்க. இன்னும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டை வந்து தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் வந்து ஒரு சேல்ஸில் நான் இருக்கேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் ஒருத்தர் இருப்பான், கிராஃபிக் டிசைனிங் தனியாக ஒருத்தர் இருப்பாங்க, பிரிண்ட் சம்மந்தப்பட்டதில் ஒரு தனியாக இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று தனித்தனியாக எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து இதை பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். உங்கள் இந்த டீமில் எல்லாம் ஏஜ் குரூப்ஸ் என்ன மாதிரியான ஏஜ் குரூப்ஸ் எல்லாம் இருக்கீங்க? இதை வந்து எப்படி மறுபடியும் ஃபியூச்சரில் எப்படி பிளான் பண்ணலான்னு டெவலப் பண்ணலான்னு? இதில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் குரூப்னு பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்தே இருக்காங்க. காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க 20 வயசில். அதுக்கடுத்து 25 வயசு, 24 வயசு, இந்த மாதிரி என்னோட செட்டுக்குள்ளே இருக்க பசங்களே நிறைய பேர் இருக்காங்க. பசங்க பொண்ணுங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணப்போ 4 பேர் இருந்தோம். இப்போ வந்து ஒரு 7 பேர் வந்துட்டோம். அது போக ஒர்க் பண்ணுறவங்க தனி. இப்போ அந்த இன்ஸ்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேறு இஷ்யூஸ் மாதிரியால் போய் எல்லாம் கொஞ்சம் சிரமங்களாக சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த இன்ஸ்டாவில் பார்த்தா நீங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்கள் ஸ்டேஜில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அதனால் நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? இன்ஸ்டாவில் நல்லதாக நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணி வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து க்ரோத் இருக்குது. நீங்கள் கெட்டதாக நினச்சி கெட்ட சைடே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சைடு உங்களுக்கு லாஸும் நிறைய ஆகும். ஆனால் எது சைடும் சொல்ல தெரில. இப்போ நாங்கள் பிஸ்னஸாக எடுத்து இதை வந்து வந்தோம். ஒரு சில பேர் வந்து என்னென்னமோ வீடியோஸ் போட்டு வராங்க. ஆனால் எங்களுக்கு இது வந்து பிஸ்னஸாக தான் நாங்கள் பார்த்தோம். இன்ஸ்டா வந்து ஒரு பிஸ்னஸாக யூஸ் பண்ணி நாங்கள் வந்தோம். பிஸ்னஸாகவே மாறிடுச்சு அது எங்களுக்கு.